நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இதனுடைய 74வது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காத்தாலே யோசனை பண்ணியிருந்தேன். நிறைய டாபிக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நவராத்திரி ஒட்டி அம்பாளை பற்றி பேசி ஆனோம். அதே நேரத்தில் எனக்கு பிடிச்ச ஸ்தலம் அது அரியத்துறைன்ற ஸ்தலம். அதை பற்றியும் பேசணும்னு ஆசைப்பட்டேன் நான். வரமூர்த்தி க்ஷேத்திரம் பேர் இந்த க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்துக்கு நான் அறிமுகமானது கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிடுது. அப்போ சிறுவை சின்னம்பேடுன்ற இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒரு ஜனவரி மாதமும் 26 ஜனவரியில் போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு மாமா மாமி வந்திருந்தார். அவர் சிவாச்சாரியார் மாமி இருந்தார். மாமியை எங்கள் ஊருக்கு வாங்கோ, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது வாங்கோன்னு சொல்லி என்னோடய வேனில் என்ன முடியலம்மா டயர்டாக இருக்கான்னு. இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லி மாமி வேனில் வந்துட்டார். பிரபாவதியின் பேர் மாமி பேர். அவர் சண்முக சிவாச்சாரியார் பேர் அவர். ஸோ மாமா சைக்கிள்லேயே போய் அந்த ஆரணி இதாண்ட போய் கிராஸ் த ரிவர் த்ரூ சைக்கிளில் போயிட்டார். நாங்கள் சுற்றி மெயின் ரோடு வழியாக ஜிஎன்டி ரோடு வழியாக போய் இப்போ ப்ரெசென்ட் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் அப்போ இல்லை, 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள மண் ரோடு தான். அப்போ உள்ளே போய் போனோம். அந்த க்ஷேத்திரத்தை மதித்த உடனே ஒரு இனம் புரியாமல் ஒரு மயக்கம். எனக்கு மட்டும் இல்லை, கூட வந்தவா எல்லாம் 20-25 பேர் வந்திருந்தேன். எல்லோரும் கோவில் உள்ளே படுத்துட்டா. மதிய வேலை. கோவில் இடிஞ்சல்லாம் இல்லை, கோவில் நல்லா வச்சுருந்தேன். ரொம்ப பழமையான கோவில், 6000 வருஷம் ஸ்தலம் அது. அப்புறமா தான் அதை பற்றி தெரிய வந்தது. மாமி அப்போ லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தா எங்களுக்கெல்லாம். அவாத்த லெமன் இது எலுமிச்சம் மரம் அந்த பின்னாடி இருந்தது. அதில் பெரிசன் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்தா, ஒரு 25 பேருக்கு. அதான் ஃபஸ்ட்டு டைம் விசிட் அரியத்துறை. அப்போ தான் லிங்கத்தை நோட்டீஸ் பண்ணால் இதெல்லாம் ஆர்ஷலிங்கம் பேர், சதுரப்பீட ஆவுடையார். இதெல்லாம் ரிஷி பிரதிஷ்டைன்னு அர்த்தம். ஸோ அப்புறமா தான் பஞ்சபிரம்மக்ஷேத்திரம். ஈசானம்ன்றது ராமகிரி. அங்கே வாலீஸ்வரர் மரகதவல்லி, தத்புருஷன் இந்த சுருட்டப்பள்ளி, வான்மீகீஸ்வரர் மரகதவல்லி, வாமதேவன் ஆரணி, சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் சிவகாமி, அரியத்துறை சச்சோதாதம் முகம், அது வரமூர்த்தீஸ்வரர் மரகதவல்லி, சிந்தாமணீஸ்வரர் கடலுக்கு நடுவில் பழவேற்காடு பக்கத்தில் இருக்குது. நான் 3 பக்கம் முன்பக்கம் பே ஆஃப் பெங்கால், இந்த 3 பக்கத்துலேயும் பேக் வாட்டர் வரும். அது கருங்காலின்ற கிராமத்தில் இருக்குது. அது சிந்தாமணீஸ்வரம். அது ராமணீஸ்வரம் பூஜை பண்ண தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ராமாயணம் 6000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. ஸோ எல்லாமே இந்த ராமாயணத்துக்கு முற்பட்ட ஸ்தலங்கள் அப்படியே சொல்லும்போது அது மேலே ரொம்ப ஈடுபாடு இது அப்படியே ஓடின்னு ஒரு 7 வருஷ காலம் ஆன பிறகு 94 ரோமேஸ்வர மகரிஷி என் கனவில் அங்கே நான் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி கனவு. அப்போ அவர்கிட்ட கேட்குற எனக்கு வைத்தீஸ்வர கோவில் சொந்த ஊர், அங்கே தன்வந்திரி மகரிஷிக்கான்னு சொல்கிறாள். இந்த ரோம மகரிஷின்றால நிஜமாக பொய்யான்னு சொல்லும்போது அந்த லிங்கம் மறைஞ்சு ரிஷி உட்காந்துட்டுருக்கார். நான் அப்படியே மை செலுத்தி போயிட்டேன். அப்போ எனக்கு 2 பெண் குழந்தைகள் டாஃபேயில் மாதிரி சொல்கிறேன் அவர்கிட்ட. அப்போ அது வரைக்கும் கருங்கல் சிலை போல் இருந்தவர் வலது கை ஒத்தி ஆசீர்வாதம் பண்ணுறார், லைட்டாக ஸ்மைல் பண்ணுறார், கண்ணிலே ஒரு ஒளி. கருவறையில் போய் அவர் சுற்றி நமஸ்காரம் பண்ணுறார், எழுந்துட்டார். அதுக்கப்புறமா நிறைய தடவை பேசியிருக்கேன் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு. அன்றைக்கே ஒரு பஞ்சாங்க டெய்ரின்னு வாங்கினேன். அன்றைக்கி காலையில் எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு கோவிலெலாம் போய்ட்டு எங்கள் அம்மா சொன்னால் நல்லதுடா ரிஷி கனவுல வந்தாருன்னா. அப்புறம் ராம நடராஜ் திருஷ்டி பார்க்கும்போது இந்த ரோம மகரிஷியோடைய நட்சத்திரம் ஆவணி சுவாதின்னு அவர் சொன்னார். அவருக்காக இந்த ஆற்றுக்கு 2001 குரு பூஜை ஆரம்பித்தேன். அப்போ தான் சிலை பண்ணிட்டு 2004 வரைக்கும் கோவில் கட்ட முடியல. கோவில் உள்ளே இருக்க சிலையெல்லாம் வரபையாக இருக்கக்கூடாது, கை கூப்பிய நிலையில் இது ஆழ்வார்கள்லாம் அப்படி இருக்கலாம், அப்படி தான் இருக்கணும். நாயன்மார்கள் அப்படி தான் இருப்பா, ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த மாதிரி இருக்கணும். ரிஷியாந்தா கூட அப்படி தான் இருக்கணும்னா. பட் நாடியில் வந்தது வராபயத்தோடைய. அப்புறமா மரத்தடி பின்னாடி பெரிய அரச மரம், ஆலமரம், சரக்கோனை மரம், 5 மரங்கள் இருக்குது. அது மரத்தடியில் கிடையாதுன்னு சொன்னேன். அதுக்கு அப்சேஷன் கிடையாதுன்னு சொல்லி 2004 ஒரு சின்ன கோவில் கட்டி கும்பாபிஷேகம் ஆச்சு. இந்த அரியத்துறைன்ற ஸ்தலமே அவருடைய வரவுக்கு பிறகு தான் ரொம்ப கொஞ்சம் நல்ல பிரபல்யம் ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி பிரபல்யம் கிடையாது. சிவராத்திரிக்கெல்லாம் வந்து போயிட்டு பார்த்து வர இப்போல்லாம் ஆயிரக்கணக்கில் வர, இத்தனை வேன் வருது, இத்தனை பஸ் வருது அந்த மாதிரி. அப்புறமா அந்த கோவிலை பல திருப்பணிகள் பண்ணோம் நாங்கள். உழவார பணி 2-3 தடவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அப்புறம் சோமாஸ்கந்தர் விக்கிரகம் 4.25 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தது. அப்புறம்
பிரதோஷமூர்த்தி அது வாங்கி கொடுத்தோம். பைரவமூர்த்தி இதெல்லாம் பஞ்சலோக விக்கிரகங்கள், பைரவமூர்த்தி, அப்புறம் வந்து போகசக்தி, அப்புறமா கல்யாண சுந்தரர். இந்த கல்யாண சுந்தரர் பிரதிஷ்டை ஆன பிறகு தான் நிறைய கல்யாணம் பண்ணுவேன் வருஷம் வருஷம். அந்த ஊரில் பண்ணக்கூடிய 5 ஃபங்க்ஷன் என்னென்னா சிவராத்திரி 4 காலம் அது வருது. அது மாசி மாதம் இது கிருஷ்ணபட்ச சதுர்தசி தேதியில் வரும் சிவராத்திரி. ஸோ அது சிவராத்திரி 4 காலம் நாங்களே எடுத்து பண்ணுறோம். அது 3 லட்ச ரூபா கிட்டத்தட்ட ஆகும். நவராத்திரியோட முதல் நாள் பண்ணுறோம். அடுத்ததாக ரோமா மகரிஷியோடைய குரு பூஜை ஆவணி மந்த் சுவாதி நட்சத்திரம் போது பண்ணுறது. அடுத்தது கார்த்திகை 4வது சோமவாரம் சகஸ்திர சங்காபிஷேகம் 1008 சங்கம் வாங்கி கொடுத்துருக்கேன், வலம்புரி சங்கோடு சேர்த்து. அது அங்களே பண்ணுற கிட்டத்தட்ட சகஸ்திர சங்காபிஷேகம் 24 வருஷங்களாக நடந்துட்டுருக்கு. அடுத்ததாக திருக்கல்யாணம் சித்திரை மாதம் சுக்ல சப்தமி, அதுதான் மாதங்கியோட கல்யாணம். அதை அடுத்து பண்ணேன்னா ஏன்னா மரகதவல்லி அம்பாள் பேர். இது என்னடா படம் புராணத்தை பார்த்தா, அதாவது சித்திரசேனன்ற ராஜா தியாகசாகரம்ன்ற ஊரை ஆண்டு வரான். தியாகசாகரம்னா திருவத்தியூரை கேபிட்டலில் வச்சு பண்ணுறான். அவனுக்கு குழந்தைகளே கிடையாது. முதல்ல 9 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு தடவை 5 குழந்தைகளும், ஒரு தடவை 4 குழந்தைகள் இறந்து படுறது. சரி, ராஜா ராணி ரொம்ப வெக்ஸ் ஆகி அப்படியே வர. அப்போ ரோம மகரிஷிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்கும்போது, உங்களுக்கு ஒரு புள்ள பொண்ணு உண்டு கிடைக்கும்ன்றார். பூந்தகுளம்ன்ற இடத்துல ராஜா ராணியை வசந்த ருதுவில் வந்திருக்கும்போது இந்த பூந்தகுளத்து நடுவில் விளையாடிட்டு இருக்கு சின்ன குழந்தையும், பெண் குழந்தையும், ஆண் குழந்தையும். அப்போ அசிரியர் கேட்கறது, அதை எடுத்து வளர்க்குறான். அது சுயம்பர நாள் அன்னைக்கு ஒரு அழகான வாலிபன் தேரில் வந்து கடத்தின்னு போயிடுறான். எல்லா ராஜாக்களும் வந்திருக்கான் சுயம்பரத்துக்கு. அவள் அந்த பெண் அந்த அரசகுமாரி அவள் அழகாக மரகத கொடி போட வளர்ந்ததுனால மரகதவல்லியும் பேரிச்சு வளர்க்குறான் ராஜா அதை. ஸோ இங்கே வந்து தேடின்னு வர இப்போ இந்த தேரை சேஸ் பண்ணி வரும்போது ரோம மகரிஷி பர்ணசாலையிலேருந்து மறைஞ்சு போய்டுறது. கோவில் உள்ளே போய் பார்க்குறா. அப்போ பெரிய கோவில்லாம் கிடையாது. அது காலத்தை எடுத்து பார்த்தா தீர்த்தம் தான் மெயின். அங்கே கங்கை பொங்கின தீர்த்தம் இருக்குது. பிரம்மாரண்ய நதியிலேருந்து ஆறு ஓடுறது, காட்டாறு அது. ஸோ அந்த தீர்த்தம் இருக்குது. ஸ்தலம் வந்து வரமூர்த்தி க்ஷேத்திரம். இந்த மூர்த்தம் வந்து வரமூர்த்தீஸ்வரர், மரகதவல்லி. மரகதவல்லி இந்த கல்யாணத்துலேருந்து அங்கே பரமேஸ்வரோட கல்யாண கோலத்தில் காட்சி அளிக்கிறார். அப்புறமா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வரைக்கும் வளர்ந்து நம்ம பொண்ணா வளர்ந்து உமாதேவியாரே சொல்லிவிட்டு அவளுக்கு சிலை பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறான். பிற்காலத்தில் முஸ்லீம் படையப்புக்காக பயந்து அந்த சிலையை பேர்த்து எடுத்து ஒரு பெட்டியில் வச்சு பொன்னேரியில் கொண்டு புதைச்சிடுறாங்க. அப்போ வந்து பொன்னேரி ஜமீன்தாருக்கெல்லாம் இவர் தான் குலதெய்வம் வரமூர்த்தீஸ்வரர். 30 கிராமக்கு அவர் தான் குலதெய்வமே, ஈஸ்வரன் தான். ஸோ அவருக்கு 4 கப்பல் சுடலில் மாட்டின்றது, வரலை. அது வரலைன்னா அவர் வந்து டோட்டலி போய் டேமேஜு. அப்போ வரமூர்த்தீஸ்வரர் வேண்டும்போது உன்னோட ஏரியில் என்னோட மனைவி இருக்கா கொண்டு வான்றாரு. அப்புறம் அங்கே போய் பழைய மக்கள்லாம் கேட்கும்போது உள்ள ஒரு மேடு இருக்குங்க ஏரிக்கு நடுவில், அது பாருங்க சொல்லும்போது உள்ள பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் அம்பா சிலை இருக்குது. திரும்பி ஜமீன்தார் இங்கே ரீபிரதிஷ்டை பண்ணுறாரு. பண்ண உடனே 4 கப்பலும் சேஃபாக அமுத்துறது. இது அரியத்தொடர் நடந்தது. அடுத்ததாக ஒரு குரங்கு பிரதோஷ வேலையில் பார்த்ததுனால அவர் வந்து காஞ்சிபுரம் ராஜாவை பிறக்கிறான்னு சொல்லப்படுறது. அந்த குரங்கா வந்து பிரதோஷ வேலையில் பூஜையை பார்த்ததுனால அவன் வந்து காஞ்சிபுரத்தை ஆண்ட ராஜாவை பிறக்கிறான்னு ஒரு கதை இருக்குது. அடுத்ததாக சமீபத்தில் நடந்ததுன்னா குளம் கிடையாது அந்த ஊரில். அப்படி இருக்கும்போது ஒரு தாசி குல பெண்மணி, அவர் ரொம்ப வரமூர்த்தீஸ்வர அவளுக்கு தீராத பக்தியும் பிரேமையும் உண்டு. அப்போ தினம் வந்து பாட்டு பாடி எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு கோம்படி செட்டி அவளை வந்து எப்படியோ அடையணும் முனைப்பாக இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது அவள் போய் அப்ரோச் பண்ணுறாரு போய். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, யார் வந்து இந்த வரமூர்த்தீஸ்வருக்கு ஒரு குளம் வெட்டி தப்போத்சவம் பண்ணி இந்த பிரசாதத்தை கொண்டு வராளோ அவர் நான் ஏற்றுக்கிறேன்றாவோ. அதே மாதிரி குளத்தை வெட்டி தப்போத்சவம் நடக்கிறது முடிஞ்சு அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறான். இந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ அந்த வீடெல்லாம் டேமேஜ் ஆகிடுது. உள்ளே போய் அவள் அக்செப்ட் பண்ணுறா. உள்ளே போய் அவளை தொட்டால் அவள் பிராணம் போயிடுறது. அந்த தாசியினால் ஏற்படுத்தப்பட்ட குளம் தான் அங்கே இருக்கிறது அரியத்துறையில். நம்ம நினைக்கிறோம் இவா மட்டும் அதெல்லாம் கிடையாது. நிறைய இடத்துல பார்த்தா தாசிகள் தான் நிறையா பண்ணியிருக்கா. இங்கே திருப்புலிவனம் இருக்குது, இது பக்கத்தில் உத்திரமேரூர் போகிற வெளியில். அங்கே வந்து தங்கத்தாம்பாலுமே கொடுத்தா மாதிரி கல்வெட்டே இருக்குது, தாசி கொடுத்துருக்கா அந்த பரமேஸ்வரனுக்கு. வியாக்கரபாதீஸ்வரர். அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஏற்பட்ட பெருமையை வாய்ந்த ஸ்தலம். நிறைய நாள் காலங்கள் தெரியும். 1965 மகா பெரியவா
கும்படிப்பூண்டி கவரைப்பேட்டையில் முகாமிட்டிருக்கா. அப்போ எர்லி மார்னிங் கிளம்பி பொன்னேரி போகிறாவா. அப்போ 4 மணி வாக்கில் மெயின் ரோட்டில் வந்துட்டுருக்கார். அப்போ வந்து பல்லக்கத்து கதவை தட்டி இங்கே நிறுத்துங்க, இப்படி போங்க, ரிஷி பிரதிஷ்டஸ் எல்லாம் ஒன்று இருக்குன்றாரு. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு மடத்துக்காரா சொல்லிட்டா. போகிகளும் வெயிட் பண்ணுறா. அப்போ பரமாச்சாரியார் இறங்கிடுறாரு. இதுலேருந்து பல்லக்கில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடப்ப பயந்து அவெல்லாம் ஓடி வரா. ஒருத்தர் போய் சைக்கிளில் போய் குருக்களை எழுப்பி அவள்லாம் பூர்ணகும்பெல்லாம் அவள் குளிச்சுட்டு பூர்ணகும்பம் ரெடியாகி கோவிலில் காத்துட்டுருக்கா. இவர் போய் அங்கே கங்கை பொங்கி வந்த இடம் அப்போ வந்து சின்ன ஒரு குட்டையாட்டம் தான் இருக்கும். ஒரு 3x3 4x4 சதுரம் தான் இருக்கும் அது. அதில் போய் உட்காந்து வெடிகாலம்பர 4:30 மணிக்கு குளிக்கிறார். குளிச்சுட்டு வந்து இப்போ நான் அரியத்தூரில் ஒரு கிரகம் வாங்கியிருக்கேன், கட்டியிருக்கேன் ஒரு இதுக்காக, தெய்வப்பணிக்காக. அந்த இடத்துல வந்து மாமரத்தை அடைந்து நின்று இருக்கார் அவர். அங்கே கங்காதர் சிவாச்சாரியர் தெரிந்திருக்கார். பரமாச்சாரியோட அதீத பக்தர் அவர். இப்போ இல்லை அவர். அவர்கிட்ட கேட்டுக்காராம், நீ வந்து ஸ்ரீவித்யாபாசகம் தானே, உனக்கு எல்லாம் பொண்ணு தானே கேட்டிருக்கார். அதெல்லாம் கேட்டு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார். பரமாச்சாரியாரே தேடி வந்த ஸ்தலம் அது. அதனால தான் சொல்கிறோம் அது எவ்வளோ வசதியுண்டு. ஸோ அந்த மாதிரி சொல்லி பரமாச்சாரிய தரிசனம் பண்ணி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டார். 65 நடந்தது இந்த இன்ஸ்டன்ட்டு. 65க்கு அப்புறமா வந்து 2007 தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. அங்கே 2007க்கு அப்புறம் 17 வருஷ காலம் கழிச்சு 2024 இப்போ நல்ல ரொம்ப பிரமாதம் பண்ணா. அந்த ஊர் மக்கள்லாம் பெரிய பெரிய மிராஸ்லாம் இருக்க, மெட்ராஸ்லேயும் சில பேர்லாம் வந்திருந்தா. ரொம்ப பிரமாதம், பெரிய பெரிய கோவிலே நடக்காது. அது மாதிரி 3 நாள் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதம் பண்ணா. இதுக்கெல்லாம் அந்த காரணம் என்னென்னா, அந்த பழைய குருக்கள் சண்முக குருக்கள் மனைவி பிரபாவதி, அப்புறமா அவருடைய சண்முக குருக்களோட பையன் சரவணன், அவள் மனைவி பேர் ராகினி இப்போ இல்லவோ. இப்போ அடுத்த 3வது ஜெனரேஷன் இப்போ அருண் சிவாச்சாரியார் குருக்கள் வந்திருக்கான். சின்ன பையன், உடைய பேச்சுலர் பையன். அந்த அவர் தான் பண்ணிட்டு இருக்கார். இப்போ கோவில் எடுத்து பண்ணுறார். சின்ன பையன், ரொம்ப வயசெல்லாம் ஆகலை, நல்ல செஞ்சு அவன் அவன் அலங்காரம் பண்ணால் அம்பாளை இன்னி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படியே. ஸோ இந்த மாதிரிலாம் பல அற்புதங்கள் நடந்தது. நான் 25 வருஷமாக வேண்டி பரமாச்சாரியாரே அந்த வீடை அந்த நிலத்தை என் பேரில் இது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். இப்போ பரமாச்சாரியாரோட தீவிர பக்தரும் சிற்பி வெங்கட்ராமனோட மருமானம், அவர் பேர் வெங்கட்ராமையர். அவர் வந்து பிரம்மச்சாரி, 78 வயசு. அதனால் காமகோடி வேத பாடசாலை நடத்தியிருந்தார் இதில் பெரியார் நகரில். அவர் தான் அந்த வீட்டை பார்த்துட்டு பூஜை பண்ணி நாங்கள் இருக்கார். நான் இவ்வளோ என்ன சொல்கிறேன்னா, இந்த அரியத்துறைன்ற ஸ்தலம் மிக மிக கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்குறது. பரமூர்த்தீஸ்வரன்னா கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவான பேர். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ மரகதவல்லி அப்படியே தாயாட்டம் இருப்பாள். அது காயினேஜ் வேர்ட்ஸ் சொல்லுவாள். பரமூர்த்தீஸ்வரா பரந்தந்தல்வாய் மரகதவல்லி தாயே மனம் குளிர செவ்வாயின்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி நிறைய அந்த கார்ட்ஸ் போட்டு எல்லாத்தையும் மாற்றா மாதிரி அவர் கொடுத்துருக்கார் ஒருத்தர். ஒரு இந்த பாக்ஸஸ் பண்ணுற கம்பெனிலேருந்து வந்து கிராப்டெக்ன்ற கம்பெனிலேருந்து அவள் நிறையா பண்ணியிருக்கா அந்த காலத்தில். இதெல்லாம் வந்து சொல்கிறேன்னா, ஒரு தடவை அந்த மண்ணை மிதிச்சிட்டாலே கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், வேலை இல்லாத வேலை கிடைக்கும், மாதிரிலாம் இருக்குது. இங்கே தான் அந்த ஜிஎன்டி ரோட்டில் புதுவையில் தாண்டி ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட் சைடில் நயரா பெட்ரோல் பங்க் இருக்குது. அது ஒட்டி உள்ளே வந்தால் 3 கிலோமீட்டரில் போய் அந்த ஸ்தலத்தை அடையலாம். தயவுசெய்து வாங்கோ. இந்த வருஷம் நவராத்திரி 3ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நாங்கள் இருப்போம். அன்றைக்கி கூட ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து. இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.